வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். புதிய உடன்படிக்கை கீழ் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா, கோடா கூடியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் அதை ஆசைப்படுறோமா, நாம் அதை விரும்புகிறோமா? கல்வாரி சிலுவையில் அவர் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்காக செய்து முடித்திருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையில் நமக்கு வந்திருக்கிறது. இப்போ நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அது பலிக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் விசுவாசிகளாகி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கஷ்டங்கள் படுகிறார்கள், வியாதி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்கிறது, பண கஷ்டங்கள் இருக்கிறது, தரித்திர சூழ்நிலை இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், தேவன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறாரா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் வேதாகமும் நமக்கு நன்றாய் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, பலுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி தேவன் அவர்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்போ அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஆசீர்வாதம். எப்படின்னா, பலுகி பெருக செய்யும் தேவன். நம்முடைய தேவனே அப்பேற்பட்டவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ பல்லுக செய்கிறவர் பெருக செய்கிறவர் அந்த தேவன் அப்பேற்பட்டவராக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிற நம்மளையும் அப்படிதான் அவர் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பழுக வேண்டும், பெருக வேண்டும், தேவன் விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் பெருகிற ஒரு விசுவாசியை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ வேதாகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போன இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் விடுதலையாகி வராங்க. விடுதலையாகி வந்த பிறகு எதை தேவன் இங்கே காண்பிக்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதம் நம்மளுக்கு அங்கே வாக்கு பண்ணுகிறார். என்னென்ன எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அப்படின்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியே வரும்பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ 2 மடங்கு அப்படின்னா பெஞ்சமினுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். இதை எங்கே பார்க்கணும்னா, ஆதியாகமும் 43:34. யோசிப்பு பாருங்க, அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார்கள். இங்கே பெஞ்சமினுடைய ஆசீர்வாதம் எத்தனை மடங்காக இருக்கிறதுனா 5 மடங்காக இருக்கிறது. பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போன இஸ்ரவேலுடைய ஜனங்கள் விடுதலையாகி வரும்பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம், பெஞ்சமினுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். இன்னொன்று, தானியேல், இந்த மிஷவேல், அனனியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் தேவன் தருகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 1:19-20. ராஜா அவருடனே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜசமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க எப்படி தேவன் பெருகு செய்கிறார் பாருங்க. பாபிலோனுக்கு சிறை போட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும்பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம், பெஞ்சமினுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். இங்கே சிறைப்பட்டிருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டிருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிறைப்பட்டு வச்சிருக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இவர்களுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் தேவன் தருகிறார். யாருக்கு? தானியேல், மிஷாவேல், அசரியா, அனனியா இவர்களுக்கு 10 மடங்கு. பாருங்க எப்படி ஆசீர்வாதம் அப்படியே பெருகி கொண்டு வருது பாருங்க. 2, 5, 10.
இப்போ 10, அப்போ அடுத்தது 100 மடங்கு யாருக்குன்னா ஈசாக்குக்கு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஈசாக்குன்னா, ஆதியாகமம் 26:12 சொல்லுறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, யார் ஆசீர்வதிக்கிறா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு என்ன பண்றாருன்னா விதைக்கிறார் அந்த நிலத்துல. எப்பேற்பட்ட நிலம்? பஞ்ச நிலம், பஞ்சத்தின் சூழ்நிலை. ஈசாக்கு என்ன பண்றாருன்னா விதைக்கிறாரு. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பலன் வருகிறதுனா 100 மடங்கு பலன் வருகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்போ தேவன் அடுத்த காரியம் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். உபாகமும் 1ஆம் அதிகாரம், உபாகமும் 1:11 இதை பாருங்க. உபாகமும் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களை தேவனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அதுங்க, ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருகிட்டே வருகிறது. முதல்ல நம்ம 2 மடங்கு பார்த்தோம். நான் சொன்ன 2 மடங்கு, அடுத்தது 5 மடங்கு, அடுத்தது 10 மடங்கு, அடுத்தது 100 மடங்கு, அடுத்தது 1000. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரியை பார்க்க போறோம். யார் அப்படின்னா ரெபேக்காள். அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, கோடா கோடியாய் பெருக வேண்டும். எப்படி இருக்கு ஆசீர்வாதம்? கோடா கோடியாய் பெருக வேண்டும். கேஜேவி வெர்ஷன்ல இருக்கு thousands of million. மில்லியனாலே 10 லட்சம், 10 லட்சம், 10 லட்சம், 10 லட்சம், 1000, 10 லட்சம் தாண்டுகிறது. அப்போ இந்த ரெபேக்காளுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதா இருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 24, ஆதியாகமம் 24:60 அவங்க சகோதரன் லாபான் அவருடைய ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 60, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆசீர்வாதம் எப்படி இருந்து எங்க வருது பாருங்க. 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100, 1000, அடுத்தது கோடா கோடியாய் பெருக வேண்டும். பாருங்க, ரெபேக்காளுடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. இது எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, ரெபேக்காள் இன்று இருக்கிற புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிறாங்க இல்லையா, சபை, ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் சபையாக மாற்றிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ரெபேக்காள் சபையை அந்த இடத்துல சிம்பிளைஸ் பண்றாங்க. நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல ஸ்திரீகள்லாம் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரணம் அடைஞ்சாங்க. அது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபனுடைய மனைவிகளும் ராகேல் எல்லாம் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரெபேக்காலும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க குறிப்பிடப்படல. ஏன் அப்படின்னா, புதிய உடன்படிக்கைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு மரணம் இருக்கிறது. ஆவிக்குரிய விதத்துல தேவனோடு கூட நம்ம நித்தியமா இருக்க போறோம். நம்முடைய ஆசீர்வாதம் அப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை இங்க வெளிப்படுத்துகிறது. ரெபேக்காள் யார் அப்படின்னா, உங்களை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா நீங்க ஒவ்வொருவரும் புதிய உடன்படிக்கையில ரெபேக்காளா இருக்கிறீங்க. அப்போ இந்த கோடா கோடியாய் பெருக வேண்டும் ஆசீர்வாதம் யாருடையது? நம்முடையது. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசனுடைய ஆசீர்வாதம் கோடா கோடியாய் இருக்க வேண்டும். அப்போ இந்த கோடா கோடியான ஆசீர்வாதத்தை ரெபேக்காள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்சாங்க என்பதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி அவங்க அனுபவிச்சாங்க, எதனால அவங்க அனுபவிச்சாங்க, சுலபமா எப்படி ஜெயிச்சாங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு கோடா கோடியான ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்கிறது என்பதை நாம் இங்க கற்றுக்கொள்ள போறோம். இப்போ ரெபேக்காள் எதன் அடிப்படையில், எந்த சுபாவத்தினால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு கிரியும் செய்யல, எந்த ஒரு நற்கிரியும் செய்யல, எந்த ஒரு செயலும் செய்யல. ஆனா ரெபேக்காள் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உடையவர்களா எப்படி தங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை அவங்க மீது கோடா கூடியே பெருக வேண்டும் என்று விரும்பினாரோ, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில அவங்க பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க அப்படின்னா, தங்களுடைய வார்த்தையினால் இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னா, கோடா கோடியாய் இந்த ஆசீர்வாதம் நம்முடையது. ஒவ்வொரு விசுவாசனுடைய ஆசீர்வாதம் இது. அப்போ இந்த ஆசீர்வாதம் அவங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு விதத்துல தங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 24:10-20 நான் உங்களுக்கு இந்த பின்னணியை நான் சொல்றேன். ஆதியாகமம் 20:10-20. இப்போ அந்த கோடா கூடிய ஆசீர்வாதத்தை
எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. இது ஒரு பின்னணி நான் சொல்கிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி தன்னுடைய ஊழியக்காரனுக்கு எலியேசரை என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறாரு. இப்போ நான் சொன்னேன், ரெபேக்காள் புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவர்கள் சிம்பலைஸ் பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறார். ஈசாக்கு குமாரனாகிய இயேசுவை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆபிரகாம் பிதாவை வெளிப்படுத்தினா, குமாரன் வந்து இயேசு வெளிப்படுத்தினா, அப்போ குமாரனுடைய மனைவி யார் அப்படின்னா சபை, மணவாட்டி, மணவாளன் மணவாட்டி. அப்போ இயேசு வந்து மணவாளா இருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசியும் மணவாட்டியா இருக்கிறார்கள். அப்போ நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ரெபேக்காள் ஈசாக்குக்கு மணவாட்டியா இருக்கும் பொழுது அந்த மணவாட்டி எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உடையவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா கோடியான ஆசீர்வாதம் உடையவர்களா இருக்கிறாங்க. அப்போ இப்ப நம்ம மணவாட்டியா இருக்கிறோம் புதிய உடன்படிக்கையின் கீழ். இயேசு வந்து நம்முடைய குமாரனா இருக்கிறார். அவர் வந்து அப்போ இப்பேற்பட்ட ஒரு சிம்பலைஸ் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா எலியேசரை என்ன பண்றாருன்னா அசிரியா தேசத்துக்கு அனுப்புறாரு. இது எதை வெளிப்படுதுன்னா, போ என்னுடைய மகனுக்கு அசிரியா தேசத்துல பெண் கொள்ளும்படி நீ போ. என்ன எதை வெளிப்படுத்துனா, உலகத்துக்குள்ள இருக்கிறா ரெபேக்காள், அங்கிருந்து நீ போ, அந்த உலகத்துக்குள்ள இருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த ஆசீர்வாதமுடைய வாழ்க்கைக்குள்ள நீ ரெபேக்காளை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று எலியேசருக்கு இங்க ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. இப்போ எலியேசர் என்ன பண்றாருன்னா இப்ப கிளம்புறாரு. இப்ப ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி எலியேசர் கிளம்புறாரு. இந்த எலியேசர் யாரை சிம்பிளைஸ் பண்றாரு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை எலியேசர் சிம்பிளைஸ் பண்றாரு. இப்போ இந்த 10 வசனத்துல அந்த பின்னணி அதுதான் இப்போ வாசிக்க போறோம். இப்போ எலியேசர் கிளம்புறாரு. இப்போ ஈசாக்குக்கு வந்து பொண்ணை பார்க்கறது இப்போ கிளம்புறாரு. 10ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஓட்டங்களின் 10 ஓட்டங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து. 10ஆம் வசனத்துல பாருங்க, அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஓட்டங்களின் 10 ஓட்டங்கள் எடுக்கிறான். யாருடைய ஒட்டகம் எடுக்கிறாரு? ஆபிரகாமுடைய ஒட்டகங்கள் எடுக்கிறாரு. பாருங்க, ஊழியக்காரர்களுக்கு ஒட்டகம் இருக்கிறது. ஈசாக்கு குமாரன் அவருக்கும் ஒட்டகங்கள் இருக்கிறது. ஆனா இந்த எலியேசர் யாருடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு போறார் அப்படின்னா, தன் எஜமானுடைய ஒட்டகங்கள். யாருடைய ஒட்டகம்? ஆபிரகாமுடைய ஒட்டகங்கள். ஏன் அப்படின்னா அந்த அந்த நேரத்துல நிறைய கல்வர்கள் திருடங்கள் இருப்பாங்க பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரயாணத்துல போகும்பொழுது அந்த சொத்துக்கள் காசு பணம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருடங்கள் என்ன பண்ணுவாங்க, திருடி கொள்வார்கள். அப்போ திருடி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னா, எல்லாமே இழந்து போயிடலாம். சில நேரங்கள் மரணம் வரலாம், சில நேரங்கள் தரித்திரம் வரலாம், சில நேரங்கள் வேதனைகள் வரலாம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்குது அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு ஏஐ கூட வந்துருச்சு. ஆனால் அந்த நீங்கள் நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ட்ராவல்வே பண்ண முடியாது, அவ்வளோ கொள்ளையடிப்பாங்க. அப்போது இந்த காலத்திலே இவ்வளோ டெக்னிக்கல்ஸ்லாம் வந்த பிறகும் இவ்வளோ கொள்ளை நடக்கிறதுனா, அப்போ அந்த காலத்தில் நம்ம யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கொள்ளை நடந்திருக்கிறோம், எவ்வளோ மரணங்கள் ஏற்படும். அப்போ எலியேசர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எஜமானுடைய ஒட்டகங்களை அவர் எடுத்துட்டு போறாரு. இது ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஒட்டகங்கள் நல்லா கொழுத்த ஒட்டகங்களா இருக்கும். அது பார்க்கும் போதே நல்லா அப்படியே ஒரு இந்த அலங்காரம் பண்ணப்பட்ட ஒட்டகமா இருக்கும். அலங்காரம் பண்ணி அது பார்க்கும் போதே தெரியும் இது ஆபிரகாமுடைய ஒட்டகம் அப்படின்னு. அப்போ ஆபிரகாமுடைய ஒட்டகம் வரும்பொழுது எந்த திருடனும் எந்த கல்வரும் அந்த ஒட்டகம் மீது கை வைக்க முடியாது, எந்த பொருட்கள் மீதும் கை வைக்க முடியாது, பயப்படுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து சுற்றி இருக்கிற ராஜாக்கள் ஜாதி ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்போ போகும்பொழுது ஒட்டங்கள் ஒவ்வொரு உச்சிதமான பொருட்களை அவர் கொண்டு போறாரு. யாருடைய ஒட்டங்களை எடுத்துட்டு போறாருன்னா ஆபிரகாமுடைய ஒட்டகங்களை அவர் எடுத்துட்டு போறார். அப்போ பயப்படுவாங்க. அப்போ அந்த காலத்திலே எல்லாரும் பயப்படும்படி எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தினுடைய இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதா இருக்கிறதா எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. அது ஆபிரகாமுடைய ஒட்டகம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எடுத்துக்கோ பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு கார் வச்சுட்டு இருக்கோம். இந்த கார் வந்து இப்போ நான் தான் போறேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த கார் வந்து எஸ்ராது, அது உள்ள போறவர் எஸ்ராரு அப்படின்னு ஒரு மதிப்பு வரும். ஆனா அந்த காலத்திலே ஆபிரகாமுடைய ஓட்டங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மதிப்பு, என்ன மாதிரியான ஒரு மரியாதை, என்ன மாதிரியான ஒரு பயம்,
என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் தன் எஜமானுடைய ஒட்டகங்களை எடுத்துட்டு ரெபேக்காலை அவர் என்ன பண்றாருன்னா தேடி போறாரு அவரு. அப்போ பார்ப்பாங்க உச்சிதமான பொருட்கள் யாருது அப்படியே மேலெங்கிலையும் பார்ப்பாங்க. ஒரு ஆச்சரியம் உண்டாகும். யாருன்னா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் யார் அப்படின்னா விசுவாசத்தின் தகப்பன், செல்வ சீமானா இருந்தார். இந்த ஆபிரகாம் எப்பேற்பட்டவராக இருந்தார் அப்படின்னா கீழ்நிலையில இருந்தார். இந்த கீழ்நிலையில இருந்த ஆபிரகாம யார் தூக்கி எடுத்து இப்பேற்பட்ட ஒரு சிங்காசனத்துல வச்சார், இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துல வச்சது அப்படின்னா ஜீவனுள்ள தேவன் இப்பேற்பட்ட வாழ்க்கையோடுதான் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஆகவேதான் அந்த ஒட்டகங்களை என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த ஒட்டகங்களை எடுத்துட்டு போகும்பொழுது அவரு ஒரு ஒரு டாஸ்க் வருது அவருக்கு. இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு போறாரு. இப்போ எலியேசர் இப்போ அவர் போகும்பொழுது தனக்குள்ளே சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம், ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துருவண்டிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்பட சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமான ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். இதோ நான் இந்த தண்ணீர் துருவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாக்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பென்றும் சொல்லும் பெண் எவ்வளோ, அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தலும் என்றான். இவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனா இருக்கிற பெத்தேவலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணகியுமா இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றாள். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாக குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். 19ஆம் வசனம், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டங்களும் குடித்து தீர மட்டும் அவளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமா தன் குடத்துக்கு தன் தண்ணீரை தொட்டியில் ஊற்றி கொண்டு இன்னும் மொண்டு வர துருவண்டில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு பார்த்தாள். இப்போ எலியேசர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தனக்குள்ளே ஒரு ஜபத்தை பண்றாரு. என்ன மாதிரியான ஒரு ஜபம் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய ஆபிரகாமுக்கு பையன் இருக்கிறாரு. அந்த பையனுக்கு நான் இப்போ பெண் கொள்ள போறேன் ஆண்டவரே. இப்போ ஒரு சாயங்கால வேலையா இருக்கிறது. இந்த துறவாண்டியில தண்ணி முள்ள ஸ்திரீகள் வருவாங்க. இப்போ உங்க ஸ்திரீகள் வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் நான் தண்ணி கேட்க போறேன். அப்போ அந்த ஸ்திரீ எனக்கு நான் உனக்கும் தண்ணி தருவேன், உன்னுடைய ஒட்டங்களுக்கும் நான் ஒரு தண்ணி கொடுப்பேன் என்று ஒரு அடையாளத்தை அவர் அங்க வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் சொன்னேன் அவர் ஆபிரகாமுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வரார் அப்படின்னு. எலியேசர் இங்க யாருடைய உதவியோடு இங்க வரார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இங்க எலியேசர் கடந்து வருகிறார். என்னன்னா பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. நீர், காற்று, நெருப்பு, ஒட்டகமும் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. நீங்க எபிரேய அகரவரிசையில பாத்தீங்கன்னா முதல் எழுத்து பிதாவையும், இரண்டாவது எழுத்து குமாரனையும், மூன்றாவது எழுத்து பரிசுத்த ஆவியானவரும். அதாவது முதல் எழுத்து அலஃப் அப்படின்னு வரும். அது பிதாவாகி தேவனை வெளிப்படுத்துகிறது. இரண்டாம் வார்த்தை பேத் குமாரனை வெளிப்படுத்துகிறது. மூன்றாம் வார்த்தை கிமல், GIMEL, கிமல். இதை தான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்படுற கேமல் அப்படின்னு. அப்போ இந்த ஒட்டகம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறது. இப்போ இங்க வராரு, இப்போ எலியேசர் வராரு, யாருடைய உதவியோடு இங்க வராரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு என்ன பண்றாரு அப்படின்னா பெண் கொள்ளும்படி அவர் அங்க வருகிறார். யாருடைய உதவி? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. அப்போ இன்றைக்கு இருக்கிற போதவர்கள், பிரசங்கியாளர்கள் யாருடைய உதவி கொண்டு சபையை நடத்த வேண்டும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கொண்டு நாம் சபையை நடத்த வேண்டும். அப்போ இங்க பரிசுத்த ஒட்டகம் இருக்கிறது, எலியேசர் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா கூட யார் இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒட்டகம் 200 லிட்டரு தண்ணி குடிக்கும். 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். இங்க எலியேசர் என்ன பண்றாரு அப்படின்னா 10 ஒட்டகத்தை எடுத்துட்டு வராரு. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் தண்ணி அந்த ஒட்டகங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஒட்டகம் நார்மலாவே 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். நார்மலாவே அது வனாந்திரத்தில் டிராவல் பண்ணி வந்தா இன்னும் அதிகமா குடிக்கும். இது வனாந்திரத்தில் டிராவல் பண்ணி வந்திருக்குது, கடன் வந்திருக்குது அப்படின்னா இன்னும் அதிகமான தண்ணி
தேவைப்படும் இல்லையா? அப்போ இங்க எலியாசர் என்ன நினைச்சிருப்பாரு, என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு, ஆண்டவரே இப்போ நான் தண்ணி தாக எடுக்குது, இப்போ நான் வந்து எனக்கு தண்ணி கேட்க போறேன், இப்போ எனக்கு தண்ணி கொடுக்கட்டும், என்னுடைய ஒட்டங்களுக்கும் எந்த எந்த பெண் ஊத்துறாவளோ அந்த பெண்ணு தான் வந்து என்னுடைய எஜமானுக்கு வந்து நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். அப்படியே ஜெபம் பண்ணாரு. இல்லை அப்படி ஜெபம் பண்ணல. நீங்க பாருங்க, செய்யறதன் மூலியமாக அவர் அங்க வெளிப்படுத்துக்கல, எதன் மூலியமாக, சொல்றது மூலியமாக வெளிப்படுத்துகிறாரு. என்னன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, 100 குடம் ஒரே டைம்ல எடுத்து சர்வ் பண்ண முடியுமா ஒரு பெண்மணியால அப்படின்னா முடியவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் உஷாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் பக்கெட் குடமா, பக்கெட் இருக்கிறது, பாத்திரங்கள் இருக்கிறது, அது வந்து அந்த மாதிரி இருக்கிறது. அதனால வந்து அது ஆண்கள் தான் தூக்க முடியும், பெண்களால் தூக்க முடியாது. இப்போ அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பண்ட பாத்திரங்கள் என்ன பண்றாங்கன்னா முடிச்சு என்ன பண்றாங்கன்னா செல்ஃப்ல வச்சிடுறாங்க. அப்போ அதை யூஸ் பண்றது இல்லை. அப்போ எங்க வந்துச்சு அப்படின்னா, ஆண்கள் இப்பேற்பட்ட ஒரு வேலையை செய்யும்படி வந்துட்டாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில். நான் குறைவா சொல்லல, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்றேன். அப்போ அந்த காலகட்டத்தில் குடத்தை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகள் வராங்க. அப்போ குடத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது 100 குடம், நீ யோசிச்சு பாருங்க, 100 குடம் ஒரே டைம்ல அந்த ஒட்டங்களுக்கெல்லாம் வார்க்க வேண்டும். 2000 லிட்டர் ஒரே டைம்ல அந்த ஒட்டங்களுக்கு அவங்க தண்ணியை கொடுக்க வேண்டும். அப்போ யோசிச்சிருப்பாரு ஆண்டவரே, எலியாசர் யோசிச்சிருப்பாரு, ஆண்டவரே இப்போ நான் வந்து இந்த ஒட்டங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிட்டோம், அந்த பெண்ணு தான் வந்து என்னுடைய குமாரனுக்கு நீ நியமிக்கப்பட்டல் என்று நான் இது பண்றேன். பரிசுத்த ஆவியானவர் யோசிச்சிருப்பாரு, ஆடா பாவி, நீ பெண்ணை வந்து சாவடிக்க பார்க்க வந்தியா, இல்லை வந்து என்னுடைய ஈசாக்கு என்னுடைய உடன்படிக்கையின் மகனுக்கு வந்து கொல்ல வந்தியான்னு யோசிச்சிருப்பாரு. அப்போ அது காரியம் இல்லை, செய்யறது விஷயம் இல்லை, சொல்றதன் மூலியமாக தான் விஷயம் அங்கே நடைபெறுகிறது, அங்கே வெளிப்பட போகிறதாங்க. அப்போ இதெல்லாம் யோசிக்கிறாரு. அப்போ வார்த்தைகள் எப்பேற்பட்ட விஷயமா இருக்க வேண்டும் என்று இங்க பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ எலியாசர் நினைச்சிருப்பாரு, இல்ல என்னுடைய எஜமான் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரரா இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு அழகான பெண், நல்ல ஒரு இல்லை டாக்டரோ இல்லை வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற பெண்ணோ எனக்கு கிடைச்சா போதும், இல்லை வெயிட் லிஃப்டிங் ஜிம் வேணும், ஏன்னா காலில இருந்து நைட் வரையும் ஒர்க் பண்ணணும், நல்ல ஜிம் பாடி பெண் வேணும், அப்படியா கேட்கிறாரு எலியாசர்? இல்லை அப்படி கேட்கல. பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துற, அப்பேற்பட்ட பெண்ணும் வேண்டாம். அப்போ ஈசாக்குக்கு எப்பேற்பட்ட பெண், அதாவது சபை எப்பேற்பட்ட ஒரு சபை இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்பேற்பட்ட விசுவாசிகள் இருக்க வேண்டும் அப்படின்னா 14ஆம் வசனம் பாருங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டங்களும் குடிக்கும் வார்ப்பென் என்று சொல்லும் பெண் எவ்வளோ பார்த்தீங்களா? சொல்லும் பெண் எவ்வளோ, அவள் தான் என்னுடைய ஈசாக்கினுடைய அந்த குமாரனுக்கு நியமிக்கப்பட்டவள். செய்யற பெண் இல்லை, புரியுதுங்களா? நீங்க நல்லா பாருங்க, 100 குடம் ஊத்துற செய்யற பெண் வந்து என்னுடைய ஈசாக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரு சொல்லல. சொல்லும் பெண் எவ்வளோ, அவங்க தான் என்னன்னா ஈசாக்குக்கு மனைவியாக வர வேண்டும். நான் சொன்னேன், ரெபேக்காள் வந்து எப்பேற்பட்ட ஒரு சிம்பலைஸ் பண்றாங்க அப்படின்னா விசுவாசிகளை சிம்பலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, நான் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் நினைக்கிறாங்க. இல்ல, தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்னா நம்முடைய வார்த்தைகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையில் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள், பெருக்கங்கள், சுகம், விடுதலை, வெற்றி, சமாதானம், முன்னேற்றம், இவள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு. ஏன் வந்து எங்க பிரச்சனை நடக்கிறதுனா அதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, அங்கதான் பிரச்சனை. இந்த ரெபேக்காள் எப்படி பாருங்க, தன்னுடைய பலனை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா வார்த்தைகள் மூலியமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எம்மாவூர் சீஷர்கள் பாருங்க, இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசுனுடைய வாழ்க்கைய ஈஸியா சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, எப்படி இயேசு யாரு, அவர் எப்பேற்பட்டவர், தன்னுடைய 3.5 வருஷத்து ஊழியத்தில் அவர் யாரா இருக்கிறாரு, அந்த ஊழியத்தை எப்படியெல்லாம் அவர் நடத்தினாரு, அந்த தேவன் யார் என்பதை சிம்பிளா சம்மரைஸ் இந்த ஒரு வசனத்திலே முடிச்சிடறாங்க பாருங்க. 19 அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இங்க பாருங்க, முன்னாடி செய்கை வருது இல்லையா, செய்கையிலும்
வாக்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நீங்க இந்த ஈஸி டு ரீட் வெர்ஷனை தமிழ்ல வாசிச்சு பாருங்க. முதல்ல இது நான் வாக்கிலும் செயலிலும் அவர் தீர்க்கதரிசியா இருந்தார். எப்படின்னா வல்லமையுடைய ஆற்றலை அவர் எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருந்தார் அப்படின்னா வாக்கிலும் செயலிலும் அவர் செய்கிறார். முதல்ல எது வருது? எப்பேற்பட்ட வல்லமையுடைய அவர் காரியத்தை எப்படி செய்யறார் அப்படின்னா முதல்ல எதை வெளிப்படுத்துறாருன்னா வாக்கை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் தான் பிற்பாடு செய்கை வருகிறது. இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, செய்கை எடுத்துக்கொள்கிறார்கள். என்னோட வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நான் நல்லா தான் சர்ச்சுக்கு வரேன், உபவாசத்தை அட்டன் பண்றேன், உபவாசத்தை போடுறேன், எல்லாமே நற்கீரை எல்லாம் செய்யறேங்க, ஆனால் ஆசீர்வாதமே வரமாட்டேங்குதுங்க, சுகமே வரமாட்டேங்குதுங்க, பெருக்கமே வரமாட்டேங்குது. எப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம், எப்பேற்பட்ட செய்கைகளை நாம் உபயோகிக்கிறோம். பாருங்க, இயேசு யாரு, அவர் யாரா இருந்தாரு, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணாரு என்பதை சிம்பிளா ஒரே வசனத்தில் இந்த எம்மாவு சீஷர்கள் சம்மரைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னன்னா, அவர் வல்லமையுடைய ஆற்றல் செயல்களை எப்படி செஞ்சார் அப்படின்னா வாக்கிலும் செயலிலும். முதல் என்ன வருது? வாக்கு வருகிறது. என்ன வருது? வார்த்தை வருகிறது. இப்போ அப்படியே நீங்க ரெபேக்காள் இடத்துல வரும்பொழுது என்ன வருது? ஆதியாகமம் 24:14 நாங்க பார்த்தோம். இயேசு வல்லமுடைய செயல் எப்படி செஞ்சார் அப்படின்னா 19 வசனம் நம்ம பார்த்தல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:19 எப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா வாக்கிலும் செயலிலும். ஆனா தமிழ்ல செயலிலும் வாக்கிலும் இருந்துச்சு. ஆனா ஒரிஜினலா அது மொழிபெயர்க்க எப்படி படணும்னா வார்த்தையிலும் செயலிலும். இப்போ இங்க ரெபேக்காள் தன்னுடைய செயலை எப்படி இங்க வெளிப்படுத்துகிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. 100 குடம் 2000 லிட்டர் தண்ணியை அந்த ஒட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் ரெபேக்காள் எங்க இருந்து பெற்றாங்க அப்படின்னா தன்னுடைய வார்த்தையில முதல்ல வெளிப்படுத்துகிறாங்க. அந்த செய்கைக்கூடிய வல்லமை எங்க வெளிப்படுது அப்படின்னா முதல்ல சொல்றதன் மூலியமாக வெளிப்படுகிறது. நீங்க பாருங்க 19 வசனம், உம்முடைய ஒட்டங்களும் குடித்து தீர மட்டும் வாய்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க? முதல்ல ஒட்டங்களுக்கு நான் வார்ப்பேன் என்று சொல்றாங்க. எப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்க. 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்தணும், 2000 லிட்டர் தண்ணியை ஊத்தணும். அந்த முதல்ல செய்கையா என்ன வந்ததுன்னா வார்த்தை வந்தது. அந்த அந்த செய்கையை முடிக்கிறதுக்கான பலன் எங்க இருந்து வந்ததுன்னா நம்ம வார்த்தையை வெளிப்படுத்தினார் ரெபேக்காள். அப்போ அந்த கோடியாய் பெறுகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் எப்படி சுதந்திரித்தார்கள் அப்படின்னா இங்கே முதல் அங்க பெண் கொள்ளும்படி அங்க வெளிப்படுகிறது. என்னன்னா அவங்க வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க, வார்த்தையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, அந்த பலனை பெற்றார்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பலனை இருக்க மாட்டேது. இல்லாத பலனை யோசிக்க கூடாது. பலனே இல்லைனாலும் வேதம் சொல்லுது பலவீனன் தன்னை எவனும் பலவான் என்று சொல்ல கடவன். சொல்லணும், முதல்ல சொல்லும் போது தான் பலன் உண்டாகும். இங்க 100 குடம் தண்ணி அவங்க ரெபேக்காள் எப்படி ஊத்துனாங்க, 2000 லிட்டர் தண்ணி எப்படி ஊத்துனாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன உண்டாகிறது அப்படின்னா வார்த்தை உண்டாயிருக்கிறது, அப்புறம் தான் செயல் வெளிப்படுத்துகிறது இல்லையா? முதல்ல என்ன ஆச்சு? வார்த்தை, அப்புறம் செயல். இப்போ இதே தான் புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிற விசுவாசி கிட்ட தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா முதல்ல வார்த்தை எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்க உபாகமும் 28ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கும். இப்போ முதல்ல என்ன சொல்லணும், அங்கே அந்த முதல்ல 14 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குது. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்ன பண்ணணும்னா நம்ம சொல்ல வேண்டும். சொல்றதன் மூலியமாக தான் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னா கூடியான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா பண்ண முடியும். நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெபேக்காள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வராங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில இருந்து கூடியே பெருகும்படி இந்த ஆசீர்வாதம், இந்த சுபாவம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா வார்த்தையின் மூலியமாக தன்னுடைய சுபாவத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 10 குடம் தண்ணீரை தூக்கி ஊத்துறதுக்கே நம்மளுக்கு என்னன்னா எனர்ஜி போயிடும் இல்லையா? இங்க எனர்ஜி எங்க இருந்து வந்தது, அதனுடைய ஆற்றல் எங்க இருந்து வந்தது, அதனுடைய வல்லமை எங்க இருந்து வந்தது? முதல்ல வார்த்தை வெளிப்படுகிறது. நான் உமக்கும் கொடுப்பேன்,
உம்முடைய ஒட்டங்களுக்கும் நான் வார்ப்பேன் என்று அவங்க தன்னுடைய வாயில வந்து அறிக்கையிடுறாங்க பாருங்க. அந்த அறிக்கையின் மூலியமாக அப்பேற்பட்ட பலனையும், அப்பேற்பட்ட ஆற்றலையும், அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெருகுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வார்த்தையில தெரிந்தெடுத்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா, யூத வழக்கத்தின்படி இந்த அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. முதல்ல யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது. அதுதான் ஒரு நடைமுறையே, ஒரு ரூல்ஸாக இருந்தது. ஆனால் இங்கே எலியாசர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெபேக்காள் மறு உத்தரவு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த இடத்துல வந்து நீ நியாயப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசாமல் போயிருந்தாலோ, இல்லை நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிருந்தாலோ, இல்லை பிரச்சனை பண்ணியிருந்தாலோ, இல்லை நான் உண்மையை தாங்க பேசுகிறேன், இல்லை எனக்கு தோன்றதாங்க பேசினேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலோ, கோடா கோடிய பெருகுகிற ஆசீர்வாதத்தை ரெபேக்காள் நிச்சயமாய் பெற்றுக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, ரெபேக்காள் முதல்ல என்ன பண்றாங்கன்னா, வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பிற்பாடு இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுலபமாய் செய்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், இல்லைங்க இப்போ வாழ்க்கை வந்து ரொம்ப கடினம் உள்ளதாக இருக்கிறது, ஒரு கடன் பிரச்சனையா இருக்குது, வியாதி பிரச்சனையா இருக்கிறது, முன்னேற்றமா அடைய மாட்டேங்குது, இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற நான் எப்படி வந்து வார்த்தையை உபயோகிக்க முடியும்? பிரச்சனைகளை தான் கண்ணுக்கு முன்னாடி வருது, ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் அது விரும்பல. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, கோடா கூடிய thousands of million இப்பேற்பட்ட பிளெஸ்ஸிங் மூலியமாக அவரை நம்மை நிரப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியான உதவியுடன் தான் வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இன்றைக்கு நமக்கு வந்து புதிய உடன்படிக்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, விசுவாசிங்களோ இல்லையோ, என்னன்னா ரட்சிப்பின் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஈஸியா இருக்கணும் அப்படின்னா சின்ன பாயிண்ட் தான். என்னன்னா, ஒன்னே ஒன்று கடவுளுடைய வார்த்தை பேச வேண்டும், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் அந்நிய பாஷையை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். இது ரெண்டை மாத்திரம் நம்ம நேர்த்தியா செஞ்சோம் அப்படின்னா சுலபமாய் ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். நீங்க முக்காவாசி பாவம், இந்த குடும்ப சண்டை, பிரச்சனை, தோல்வி, கடன், வியாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரா பேசுறதுனால தான் பிரச்சனை. ஒருத்தங்களா நீங்க இப்போ ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மீட் பண்றோம் அப்படின்னா, எப்படி பிரதர் இருக்கீங்க அப்படின்னா, பிரைஸ் லார்ட் பிரதர், கடவுளுடைய கிருபையில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா, ஓப்பனிங் பால் 6 அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட பேச 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 ஒரே கஷ்டம் பாரம் பிரதே, ஒரே வியாதி பிரதே. ஆனா ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிச்சார் வார்த்தை அப்படின்னா, கடவுளுடைய கிருபையினால அவரோட வாழ்க்கை நல்லா இருக்க ஆரம்பிச்ச ஆளு பேச 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 என்ன நடக்குது அப்படின்னா, நாவு என்ன பண்ணுதுன்னா பிரச்சனைகளை பார்க்குது, வியாதியை பார்க்குது, சூழ்நிலையை பார்க்குது. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அதை பேச ஆரம்பிக்கிறது, கக்க ஆரம்பிக்கிறது. பிரச்சனை இங்கதான். இந்த நாவை பத்தி யாக்கோபு 3:8 சொல்லுது பாருங்க, அது பொல்லாதது அடங்காதுன்னு சொல்லப்படுது. யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதோன்னு விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. பாருங்க, நாவை வந்து அடக்க முடியாது. நான் சொன்னேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ரெண்டே விஷயத்துல நம்ம ஈஸியா முடிக்க முடியும்னா, கடவுளுடைய வார்த்தை, இன்னொன்னு பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பாஷை. நம்ம பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் அந்நிய பாஷை பேசும்பொழுது இந்த அடங்காத நாவை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார் அப்படின்னா அதை அடக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அதை அவர் வந்து பேச வைக்கிறார், நன்மையானவர்களை பேச வைக்கிறார், கடவுளுடைய வார்த்தையை அவர் பேச வைக்கிறார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இந்த அடங்காத நாவு என்ன பண்றதுன்னா அவர் அடக்கி நன்மையானவர்களை, செம்மையான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் பேச உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே சொல்லிட்டு போயிருந்தனால சும்மா நினைக்கிறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யாரு?
குமாரன் இயேசு தேவனால் அன்பு போட்டவர். யாருடைய வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். பேசும்பொழுது என்னன்னா தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்களா? நீங்க இயேசுனுடைய ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பேசியிருப்பாரு, இன்னொன்னு பரிசுத்த ஆவியான உதவியுடன் அந்த ஊழியத்தை செஞ்சிருப்பார். ரெண்டே விஷயத்தை தான் பண்ணியிருப்பார். நம்ம நினைக்கிறோம் அவர் கல்வாரி சிலுவையில பாடுபட்டார். ஆமா, உண்மை. எல்லாவற்றையும் அவர் செஞ்சார், உண்மை. ஆனா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியா தேவன் வச்சிருக்கிறார் இருப்பாங்க. ஆனா நம்ம நிறைய விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க, கும்பிடுறாங்க. நான் நல்லா இருக்கணும், தேவன் உங்களை நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, உங்களை கோடா கூடிய பெருக வேண்டும் விரும்புகிறாரு. ஆனா சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். என்னன்னா வார்த்தையை நம்ம தேவனுடைய வார்த்தையில எடுத்து பேசுகிறவளா இருக்க வேண்டும். இன்னொரு பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நாம் பெறுகிறவளா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியனுடைய உதவியை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இங்க கொடுத்திருக்கிறாரு. இங்க கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம், மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். யாருடைய உதவியுடன் போறாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் இயேசு இங்க போறாரு. அங்க யோவான்ல வாசித்தோம், அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தமது ஆவியை அவளுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன பேசணுன்றத இங்க இயேசுக்கு உதவி செய்யறாரு. 100% இயேசு இந்த பூமியில மனிதனாகவும் கடவுளாகவும் வாழ்ந்தார் இல்லையா? எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா இங்க பாருங்க, 4ஆம் வசனம், அவர் பிரதி உத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். யார் உதவி செய்யறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாக நீ சொல்லும் அப்படின்றாரு. ஆனா உள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறத எங்கன்னா உபாகமும் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த வசனத்தை கோட் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பாருங்க, பிரச்சனையின் மத்தியில, சோதனையின் மத்தியில, குறைவின் மத்தியில, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தின் சூழ்நிலையின் மத்தியில நாம் எதை பேச வேண்டும், எதை நம்ம பேச வேண்டும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் சொன்னேன், அநேக கிறிஸ்தவர்கள் எதனால சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா வார்த்தைகள் அவங்க பேசுறது ரொம்ப கடினப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், சூழ்நிலை நமக்கு எப்பொழுதும் சாதகமாக இருக்கவே இருக்காது. இயேசுவே சொல்லிட்டாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு. ஏன் அப்படின்னா உலகத்துல பாவம் இருக்கிறது, உலகத்தின் அதிபதி பிசாசு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு, அழிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு, பிரச்சனை கொடுக்கறதுக்கு, தரித்திரத்தை கொடுக்கறதுக்கு, வியாதி கொடுக்கறதுக்கு, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அமுக்கிறதுக்கு பிசாசு ரெடியா இருக்கிறான். அப்போ சோதனையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில நாம் எதை பேச வேண்டும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். இப்போ நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, சூழ்நிலை எங்களுக்கு சாதகமா இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா இல்லை, எங்களுக்கு கண்ணீரா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, பிரச்சனை மீது பிரச்சனை இருக்கிறது, தரித்திரம் சூழ்நிலை இருக்கிறது, எங்களால கடவுளுடைய வார்த்தையை பேச முடியல. நான் சொல்றேன், இப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில நம்ம கடவுளுடைய வார்த்தையை பேசும்பொழுது அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு மறுபடியும் அவர் கொண்டு வருகிறார் அப்படின்னா சங்கீதம் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 3, சங்கீதம் 3 அந்த ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இது எப்போ எழுதுறாரு அப்படின்னா தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது அவர் இந்த இந்த வசன இந்த சங்கீதம் 3ஆம் இதுவை எழுதுறாரு, புஸ்தகத்தை எழுதுறாரு.
நீங்கள் நினைக்கலாம், இல்லைங்க பல பிரச்சனைகள் இருக்குங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாக வந்து கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் வந்து உபயோகிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை காட்டிலும் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கு மனுஷன் வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிறதா தாவீதுக்கு. ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் அவருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், தாவீது வந்து மறைமுகமாக ஒரு தப்பை செஞ்சார். தேவன் சொன்னார், நீ மறைமுகமாக செஞ்சதை வெளியரங்கமாக்குவேன், கொஞ்ச நாள் உன் சிங்காசனத்தை விட்டு உன்னை அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. இதான் தண்டனை தாவீதுக்கு. இப்போ எப்பேற்பட்ட ஒரு தண்டனை இருக்கிறது. இப்போ வந்து அப்சலோம் வந்து தாவீதை துரத்துறாரு. துரத்தும் போது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா, செருப்பு கூட போடாமல் தாவீது தன்னுடைய குமாரனுக்கு பயந்து ஓடுறாரு. ரூம்ல இருக்கிறாரு. அப்சலோம் வந்துட்டார். உம்மை பிடிக்கும்படி அப்சலோம் வந்துட்டாரு. ஓடும் ராஜாவேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு மகா சக்கரவர்த்தி தாவீது. அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் இந்த தாவீது ராஜா. என்ன மாதிரியான ஒரு ராஜாவா இருந்தார். இஸ்ரவேலிலே இப்பேற்பட்ட ஒரு ராஜரிக வாழ்க்கை யாருமே வாழ்ந்தது கிடையாது. அப்பேற்பட்ட ராஜா தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து வெறும் காலில் அவர் ஓடுறாரு. ஷூ மாட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை, லேஸ் கட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. அப்சலோம் வந்து தாவீதை திரத்துறாரு. ஷூ போடுறது கூட நேரம் இல்லை, லேஸ் போடுறது கூட நேரம் இல்லை. எப்படி போறாரு? மகா சக்கரவர்த்தி எப்படி போறாருன்னா வெறுங்காலில் போறாரு. எப்படி போறாருன்னா முகத்தை மூடுறாரு. முகத்தை மூடி கொண்டு போறாரு. நீங்க இப்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க, செய்தியில எல்லாம் பாப்பீங்க பாத்தீங்களா, முகத்தை மூடின்னு போவாங்க. சில பேர்லாம் சிரிச்சுட்டே போவாங்க. அப்படிலாம் இருக்குது. ஆனா இங்க தாவீது எப்படி ஓடுறாரு பயந்து அப்படின்னா, முகத்தை மூடி அழுது கொண்டு வெறுங்காலில் ஒலிவ மலைக்கு போறாரு. இவர் மட்டும் போல, கூட இருக்கிற ஒரு சில ஜனங்கள்லாம், இவருக்கு சம்பந்தப்பட்ட ஜனங்கள்லாம் போறாங்க. இவ்வளோ பேர் முகத்தை மூடி அழுது கொண்டே போறாங்க. தன்னுடைய பிராணனை காக்கும்படி பயந்துட்டு அழுது கொண்டு முகத்தை மூடிற ஒரு அவமான நிலையில வெறுங்காலில் போறாரு. போகும் பொழுது பிக்ரியின் குமாரன் சேபா என்ன பண்றாருன்னா, தாவீது என்ன பண்றாருன்னா சபிக்கிறாரு. பயங்கரமான வந்து வார்த்தைகளெல்லாம் சபிக்கிறாரு. அப்போ வந்து கூட இருக்கிற தாவீது கூட யோப் என்ன பண்றாரு, அவனை நான் இப்பயே வெட்டிடுறேன் அப்படின்றாரு. இல்ல வெட்டாத, அவனை தூஷிக்கும்படி தேவன் தான் சொன்னாரு, அவனை விட்டுரு அப்படின்னு தாவீது என்ன பண்றாருன்னா போறாரு. என்ன பண்றாரு? வெறும் காலில் போறாரு, அழுகுறாரு, முகத்தை மூடுறாரு. சுத்தி இருக்கிற ஜனங்களும் அவர் கூட வராங்க, டிராவல் பண்றாங்க, அவங்களும் முகத்தை மூடுறாங்க, அழுகுறாங்க. பிக்ரியின் குமாரன் சேபா வந்து என்ன பண்றாருன்னா சபிக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. பயந்து ஓடுறாரு, அழுக, உயிரை காப்பாத்திக்கணும், வெறுங்காலில் ஓடுறாரு. சாபம் சுத்தி பகஞ்சர் இருக்கிறாங்க. இதன் மத்தியில தான் என்ன பண்றாரு அப்படின்னா சங்கீதம் 3 அவர் எழுதுகிறார். அப்போ எழுதும் பொழுது அவர் எப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர் உபயோகிக்கிறார் பாருங்க. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, அவருக்கு சாதகமா இல்லை, பயந்து ஓடுறாரு, வெறுங்காலில் இருக்கிறாரு, பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது, தன்னுடைய உயிரை காத்து கொள்ளும்படி ஓடுறாரு இல்லையா, தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளணும். பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்குது, அழுகுறாரு, கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் அழுகுறாங்க. சேபா வந்து தாவீதை சபிக்கிறான். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. இந்த சூழ்நிலை மத்தியில தான் தாவீது வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமா அவனை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் சொல்றாரு. சுந்து சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவனை ரட்சித்திற்கு தேவனாலே முடியாது, இப்படிலாம் சொல்றாங்க ஆண்டவரே. 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறீர். பாருங்க சூழ்நிலை எப்படி இருந்ததாங்க. அப்சலோமுக்கு பயந்து அவரு ஓடுறாரு இல்லையா, பிரச்சனை, கண்ணீர், வேதனை, உயிரை பாதுகாத்து உடனே ஓடுறாரு. இல்லைன்னா அப்சலோம் வந்து பட்டையை கருக்கினால தாவீதை வெட்டியிருக்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை. அழுது கொண்டே ஓடுறாரு, முகத்தை மூடுறாரு, வெறும் காலில் சபிக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலை அவர் சொல்றாரு, கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். நம்மளும் இப்படிதான் சொல்ல வேண்டும் பாருங்க. பிரச்சனை என்னவெல்லாம் இருக்கலாம், சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், அப்படி கூட இருக்கிறது சூழ்நிலை, அப்படி இருக்கிறது. ஆனா நம்ம அதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு
முடங்கி கொண்டு அதை பார்த்து அழக்கூடாது, அதை பார்த்து அவமானப்படக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவராய் நீர் இருக்கிறீர். இப்பேற்பட்ட வார்த்தைகளை தாவீது சொன்னார் பாருங்க. மறுபடியும் தாவீத அந்த சிங்காசனத்துக்கு வந்து உட்கார வச்சிட்டார் தேவன். சொல்றாரு, என் மகிமை நீர் ஆண்டவரே, என்னுடைய அரசாங்கம் கிடையாது, என்னுடைய அந்த ராஜ சீட்டு கிடையாது, மகிமை யாரு? தேவனை சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சாதகமே இல்லாத சூழ்நிலை கூட என்ன பண்ணணும்னா கடவுளுடைய வார்த்தையை நாம் எடுக்க வேண்டும், எடுத்ததை தியானிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியான உதவியை நம்ம நாட வேண்டும். அப்படி நாடும் பொழுது அவருக்குள்ள நம்ம நிறையும் பொழுது இருதயத்தின் நிறையும் நாள் வாய் பேசும் இல்லையா, நாவு பேசும். நீதிமொழிகள்ல 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுவது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை கோடா கோடியாய் பெருக வேண்டும், ஆரோக்கியமுள்ளதா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இதெல்லாம் தேவன் விரும்புகிறாரு. அங்க ரெபேக்கால் ஒரே ஒரு காரியத்தை பண்ணாங்க, செய்கைக்கு முன்னாடி வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த செய்யறதுக்கான பலன் அவங்களுக்கு எங்க உண்டாகுது அப்படின்னா வார்த்தையில உண்டாகுது. நான் சொல்றேன், நம்ம எல்லாமே செய்ய முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியான உதவி நம்மளுக்கு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா முடியும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எதற்குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம நினைச்சிடறோம், கண்ணில் இருக்கிற பார்க்குற பிரச்சனை வியாதியை பார்த்துட்டு பயந்துடுறோம். உலகத்தாருக்கு வியாதி வருது, நமக்கும் அப்படியே வந்துடுது, அதோட நம்ம டிராவல் பண்ணி போயிடும். பரவாயில்ல, வியாதியே வந்தாலும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லும் போது அந்த குணமானேன் என்ற பலனை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். நிச்சயமா சொல்றேன், நீங்க பேச 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பலனை தேவன் நம்மளுக்கு அவர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ரெபேக்காளுடைய ஆசீர்வாதத்தை சுலபமா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் அவருடைய அபிஷேகத்தையும் நாம் மதிக்க வேண்டும். அதை நாம் என்ன பண்ணுவோம்னா அதை நாம் அனுமதிக்க வேண்டும். ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை பழகி பெருக செய்கிற தேவனா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர், விடுதலை ஆக்கியிருக்கிறீர், எங்களை ரட்சித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கும் மேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மிகப்பெரிய ஒரு கிருபையின் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர் தேற்றவாளன், அவர் ஹெல்ப்பர், அவர்களுக்கு உதவி செய்யும்படியே நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலைகளை எந்தெந்த வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டுமோ அது எல்லாவற்றையும் உள்ளிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ரெபேக்காளை லாபான் வாழ்த்தினது போல கோடாய் கொடியை பெருகுவாயாக என்று அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எப்படி எடுத்தாங்க, தேவன் அவர்கள் எப்படி உதவி செஞ்சார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செஞ்சார் அப்படின்னா சொல்றதன் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக. ஆண்டவரே, நீர் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வார்த்தையின் தேவன் இயேசு எங்களுக்காக அந்த பூமியில நாங்கள் எப்படி வாழ வேண்டுமோ, வார்த்தையில, செயலில், சொல்லில், பரிசுத்தத்தில் எப்படியெல்லாம் நாங்கள் வாழ வேண்டுமோ இந்த பூமியில அவர் எங்களுக்கு முன்மாதிரியே இருக்கிறார். நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாதியோடு வந்திருக்கிறவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனை சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறவர்கள், அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம், அவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அறிந்திருக்கிறவர், நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடிய ஒரு திராணி பலனை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. வார்த்தைகளை தெரிந்தெடுத்து செம்மையான வார்த்தைகள், நிறைவின் வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் அவர்கள் பேசும்படி பரிசுத்த ஆவியான அவருடைய இதயத்திலிருந்து, இருதயத்திலிருந்து, அவருடைய மனதிலிருந்து நீர் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு அப்பேற்பட்ட உணர்வு நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கூட திராணி உள்ளவராக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். அப்பேற்பட்ட விசுவாசிகளை நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை தியானித்து பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. பிரச்சனைகள் மோசமா இருக்கலாம், சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், வியாதி இருக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் நீர் என் கேடகம், என் மகிமையும்,
என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீர் மகிமைப்படுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களே ஆண்டவரே இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக நீ செய்வீராக. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவனுக்கு நீ சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. எவரையும் நீர் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இங்கிருந்து நாங்கள் போகும்பொழுது சந்தோஷமாய் போகிறோம். போகலையும் மறுபடியும் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் அந்யோன்யமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.